அடுத்து போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில் செலக்ட் பண்ணுறீங்க. போஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் மாறிக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபில் வந்து உங்களுக்கு ஓகே வந்துடும். அடுத்ததாக இருக்கிறது நோ ஃபில். அதான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நோ ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ண நன் ஆயிரும். அதாவது ஒன்றும் இல்லாமல் ஃபில் என்ன பண்ணியிருந்தாலும் ஃபில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ இங்கே ஒவ்வொரு தடவையும் நம்ம மெனு செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஃபில்னு கொடுத்து நோ ஃபில் கொடுத்துருக்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக என்னென்னா பேலட் இருக்கு இல்லைங்களா, கலர் பேலட், அதில் டாப் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் போட்டு இன்ட்டு போட்டுருக்கு இல்லைங்களா ஒயிட்டில், அதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃபில்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ரெட் ஃபில் பண்ணிக்கிறீங்க, நான் அதை வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃபில் ஆகிடும். அடுத்து கலர் டக்கர் விண்டோ. நான் இது அவுட்லைன் டூல் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கலர் டக்கரில் 3 இருக்கும். கலர் ஸ்லைடர், வியூவிங் ஸ்லைடர், பேட்டர்ன் ஸ்டைலர். நீங்கள் இதில் வேணுங்கிற கலர் வந்து ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம், வேல்யூம் கொடுத்துக்கலாம். ஃபில் செலக்ட் பண்ணிக்க முடியும், அவுட்லைனும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அவுட்லைன் த கலர் டக்கர் விண்டோ. இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் ஃபில் ஆகட்டும், ஃபவுண்டன் ஃபில் ஆகட்டும், பேட்டர்ன் ஃபில் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஃபில் ஆகட்டும், போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபில் ஆகட்டும், இப்போ நீங்கள் எது ஃபில் பண்ணாலும் நான் ஒவ்வொரு தடவையும் போய் அந்த ஃபில் டூல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து யூனிஃபார்ம் கலர் ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதனால் இப்படி இருக்குது. சப்போஸ் இதுவே நீங்கள் கிரேடியன்ட் கலர் போட்டு ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஃபவுண்டைன் கலர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. அதுவே நீங்கள் 2 கலர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா 2 கலர் ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லும். டெக்ஸ்சர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபில் பண்ணிருங்க. இது மாதிரி என்னென்ன ஃபில் பண்ணிங்கன்னா அத்தனையும் டிஸ்பிளே பண்ணும். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி நம்ம இங்கே ஆல்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம்.